அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொடுத்தாகட்டும். ஒரு நல்ல ஒரு அழகாகவும் ஒரு பெரிய அளவுக்காக தான் இருக்கு. நம்ம சொன்னால் பெரிய டெக்கரேஷன் எல்லாம் வந்து போட்டு அதோட வந்து எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கு வருஷம் வந்து சொன்னால் அது ஒரு சந்தோஷமானால் அதோட வந்து அண்ணாண்ட கீபர்டே வந்து எப்படி நடக்குஞ்சால் எல்லாமே ஒவ்வொன்னோட அழுக்கணும் ஜாதி நீங்க அழுத்து போட்டேன் இதெல்லாம் முடி ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வசுப்பு. நான் தான் ஜது. நான் அனுசியா ஆட்டிக்குட்டி. ஓகே, அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1ஆம் தேதி, அதாவது வந்து புது வருடம் வந்து தொடங்கி முடிய போகிற நேரம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய சுமனாவுடைய பிறந்த நாள் வந்து நடந்து. அதுக்கு முன்னாடி அதான் சொல்ல வரணும், அம்மா வந்து இருக்காளோ அந்த பாட்டு வந்து பக்கத்தை போடுறபடியா கொஞ்சம் அவசரம் ஆகலைங்கண்ணா. அதுக்கு முன்னாடி எங்களுடைய அவங்க சரி ஏனப்பா குட்டி ஐயா, அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொடுத்தாகட்டும். ஏன்னம்மா அப்போ பார்த்துருப்பீங்க வந்து உண்மையில வந்துட்டு தொடர்ந்து ஒரு 6 நாட்களாக வந்து எங்களுடைய வீடியோ வந்துட்டு ஒன்றுமே வரையிலன்னு சொல்லி சில யோசிச்சிருக்கலாம் வந்துட்டு. ஏன்னு சொன்னால் அதான் வந்து இந்த முறை பெரிய மாவட்டம் வந்து நிறைய வேலை வந்து என்னம்மா அப்போ அந்த வேலையில் வந்து கொஞ்சம் ஓடுபட்டு. அப்போ இந்த வருஷம் வந்துட்டு எங்களுடைய சுமனண்ணாவினுடைய பிறந்த நாளையும் வந்துட்டு இந்த 1ஆம் தேதி நல்ல நாளில் வந்துட்டு செய்ய போகிறோம். அதாவது வந்து ஹீபர்டே நம்ம அப்போ இந்த ஹீபர்டே இன்னும் சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னால் 29 நான் சுமந்த பர்த்டே வந்ததை உண்மையிலே ஒரு எக்ஸாம் காரணத்தினால தவிர்த்து போட்டதான். எனக்கு 1ஆம் தேதி வந்து இந்த பிறந்த நாளை நம்ம சேர்த்து கொண்டாட சந்தோஷமா இருக்கு. என்ன கண்டிப்பாக வந்து அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எங்களுடைய மாமா வந்துட்டு பார்த்துட்டு வந்து ஒரு அவசர தேவையாக வந்து கொழும்புக்கு வந்து போயிட்டாங்க. வந்து அப்போ இந்த மாமாக்களும் வந்து இல்லை ஏதோ எங்களுடைய சகோதரம் உட்பட வந்து அதான் வந்து எங்களுக்கு பெரியாக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கொண்டாட்டத்துக்கு வந்து கலந்து கொள்வாங்க. உண்மையில வந்து இந்த ஒரு கொண்டாட்டம் வந்து உண்மையில எப்படி சொல்றது நல்ல ஒரு அழகாகவும் ஒரு பெரிய அளவுக்காக தான் இருக்கு. நம்ம சொன்னால் பெரிய டெக்கரேஷன் எல்லாம் வந்து போட்டு அதோட வந்து எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கு வருஷம் வந்து சொன்னால் அது ஒரு சந்தோஷமானால் அதோட வந்து அண்ணாண்ட கீபர்டே வந்து முன்னிட்டு நாங்கள் செய்யும்போது அவங்க இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கு. நம்ம சொன்னால் எல்லா சகோதரம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த ஒரு கொண்டாட்டம் தான். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நல்ல பெருசாலாம் வந்து எல்லா இடமும் இந்த டெக்கரேஷன்லாம் போட்டு இன்னும் வந்து சமூகம் அளிக்க வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் வந்து கேக் வெட்டல இனித்தான் ஆரம்பமாக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அதர் வகையில் நீங்கள் எங்களை தார் ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மறக்காம வந்து இப்போ எல்லா ரெசையும் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய குட்டிமானுடைய ரெசை வந்து ஃபுல்லாக காட்டுமதிவா இதெல்லாம் கிளந்து கிடக்கு. அவர் வந்து சரவடி அவன் மிதிவடி பாண்டியன்
இப்பவே பாத்தீங்கன்னா சுப்பு மத்தியானம் ஒரு ட்ரெஸ் போட்டு நல்ல ஒரு வடிவா இருந்துச்சு. இப்ப கேக் கட் பண்றேன். நாம போய் சந்தில ஈக்கில்வானம் கொளுத்துனாங்க. ஈக்கில்வானத்தை கொளுத்தி போட்டுடா. கையில வச்சு விட கொண்டு ஏதோ வச்சு கையில வச்சு எடுத்து கொண்டு ரெண்டாலும் சோட்டெல்லாம் பார்த்து இன்னும் கடவுளே. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து எங்களுடைய அண்ணன் பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குற வந்து எங்களுடைய சுமன் அண்ணாவுக்கு வந்துட்டு பர்த்டே வந்து விஷ் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாகும் ஒரு இதாக வந்து இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் போயிட்டு அங்கே என்ன மாதிரி டெக்கரேஷன் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் வந்து நடக்க போட்டு வந்து பார்க்கலாம். இதுக்கு டியூனை தான் போடணும் வேணும். நீ ஒன்றும் போகிறது நீல் பார்க்கல வடிவாக இருக்கிற நீங்கள் பேசிக்கிட்டவா அக்கா நீங்கள் ரைட் அப்படி எங்கே பாருங்க. எங்க ரெண்டாவது படி என்ன ஒருக்கா இங்கே பாருங்க. ஜீவாவை காணல கிட்ட தலையில ஃப்ரெண்ட் இருக்கான். தலையில ஃப்ரெண்ட் இருக்கு பின்னால ஹலோ வசந்தா ஜாதோட தலையில ஃப்ரெண்ட் இருக்கு. வசந்தா ஜாதோட தலையில ஃப்ரெண்ட் இருக்கு. சொல்ல முடியாது நான் எப்படி நடக்குஞ்சால் அது விட்டுதான் இருக்கு. அதை போடுறா ஜாது திருப்பி வீடியோ கட் போன் பண்ணா திருப்பி சரி ஓகே ஓகே தம்பிங்க அம்மா கண்ண மூடாங்க. என்ன சொல்லுங்க சார் கதைங்க இப்ப செண்டு போத்தல் ஃபில்டர் பண்ணி ஒவ்வொன்னோட அழுக்கணும் ஜாதி நீங்க அழுத்து போட்டேன். இதெல்லாம் அடே இது வீடியோ போடல அது போல
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வந்து அமோகமா முடிவடைந்து கொண்டு இருக்குது. நடந்து ஒன்றில் அந்த நாள் பொழுது எப்படி பொழுது அப்படியே போட்டு வருஷ கொண்டாட்டங்கள் வந்து வரப்போன்னு சொல்லி நாங்கள் அழைச்சிருந்தேன் உடுப்புக்கு அங்கே இங்கே இங்கே வேறு அப்படி ஓடிச்சிங்க அந்த கொண்டாட்டம் வந்து எப்படி போகுது எங்க உடுப்பை வளர்க்கிட்டு போடு இந்த மாதிரி வேலைப்பாடு கூட தண்ணி குடிக்கல அப்படி நீங்க கதை எப்படி அப்படி கதை நீங்க 2 இருக்காங்களே அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த வந்து எப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறோம் பிளான் இல்லாமல் தான் வந்து எல்லாருமே வந்து உடுப்பு போட்டு ஆனால் வந்துட்டு எல்லாட்ட உடுப்பு கொஞ்சம் வந்து வந்துட்டு பிளான் கொண்டு விடாத மஜ்ஜிங்களை வந்து கொஞ்சம் வந்து விட்டேன் பிடிக்காம சும்மா இருக்கீங்க அப்போ எல்லா நிறைய ஆட்கள் வந்து போகிறத வந்து வீடியோ வந்துட்டு கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக கிடையாது. ஒரே கிளப்புகள் வந்து கூட இருக்கிறத வந்து மான்மா இருக்கு. நாட்டுக்கு நான் புத்தாண்டு வந்து இந்த கடவுளை வரிசை முடிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குடிச்சிட்டு உங்களை குடி தம்பி கிட்ட இல்ல பயமா இருக்கு வருஷம் அப்படி போச்சு அப்படி சொல்றேன் எங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஹாப்பியா போயிட்டு அதே சொல்லுவாங்க சொல்றேன் இந்த நாள் இந்த இடத்தோட போயிருப்பேன் வராங்க போறாங்க அதை பார்த்து கொண்டு வந்து கண்டனும் பூத்து போடும் இந்த கையை கொடுத்து கை தேஞ்சு அப்ப இரவு வந்துட்டு என்ன மாதிரி சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா புட்டு கொத்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு கதை அம்மா எத்தனை வருஷம் நான் யூடியூப்ல வந்து சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருந்தது. சாப்பிட்டாக்கள் எல்லாம் சொன்னது கடலை கறி நல்லா என்னுடைய கைப்பக்கம் உண்மையில மரக்கறி கூட வந்து சாப்பிட்டோம் எல்லாரும் ஓகே. அப்போ 2 நாள் வந்துட்டு சந்தோஷம் தானே மான்வாக்கு? நல்ல சந்தோஷம். இன்றைய நாள் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். பெருசாக மாறும் நாளைக்கு கண்டிப்பாக. என்ன கச்சேரி கச்சேரி லைட் சொல்ல போனேன் கரண்டோட விளையாடாத அதுதான். ஓகே மக்களே, அப்ப வந்து நல்ல உடுப்பு நல்ல ஓகே. அப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுங்க. என்ன சொன்னா அப்ப இந்த வந்து எல்லா வருஷ கொண்டாட்டு ஓடியா இல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ண போல கோஆபரேட் பாட்டு ஆனா பாட்டுன்னு சொல்லல அதோட இன்றைக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த நிறைய உறவுகளை சந்திச்சிருக்கோம். நானும் இன்றைக்கு இந்த போனுக்கு பேட்டரி மாத்தினேன் புதுசா. வருஷம் பிள்ளை மாத்த தேவையில்லை. அப்ப நான் சார்ஜ் நிக்காது இந்த போன் தெரியும். இல்லதான் போய் வெட்டி மாத்தினேன். சரி ஓகே. அப்ப சந்தோஷம். அப்ப இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ என்னுடைய செலக்ஷன் நல்லா இருக்குது. ஆத்தம்மாவும் கூட எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் பாவம் இல்லை பக்கத்துல நிற்காது. அது அவ்வளோ பரவாயில்ல. சும்மா சத்தம் இப்ப பித்தலாம் ரெடிமேட் பித்தலாம் போடணும். பித்தலாம் ஃபேஷன் இங்க ரொம்ப பவுன் இல்லாத பித்தலாம் நக்கல் அடிக்காத என்னன்னு சொல்றேன் இந்த காலத்துல
இதான் இருக்க வேணும் சமாளிக்க தான் நம்ம வேணும் யார் எடுத்து Yes, என்ன போதுன்னா இதெல்லாம் கூடுதலாம் போடணும் என்ன சொல்லுங்க ஐயோ நாட்டில எல்லாமே பவுன் தான் இந்த வருஷத்துல இன்னும் தங்கமா போடும் கண்டிப்பா நல்ல ஆசீர்வாதம் தங்கம் பண்றதை விட உண்மையிலே பிறக்க போற இந்த வருடத்துக்கு நான் உண்டு வந்தான்னு சொல்றேன் எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நான் எந்த விட கோபதாபம் இல்லாம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய நோக்கம் ஆனால் நிறைய பேர் உண்மையில் இந்த இடத்துல வந்து நான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறதுனால நிறைய பேரை வந்து இந்த சந்திச்சிருக்கிறேன் அது வந்து பெரிய அளவில் சந்தோஷமா இருக்கு இப்படியான டைம்ல நான் சந்தோஷம் 350 ஐயா 350 அப்படிதான் வேணும் ஆனால் ஐயம்மாக்கள் வந்துட்டு கொழும்புல நிற்கிறாங்க அப்போ மாமாக்கள் வந்து வந்து தங்களோட குறை இல்லாம செய்து விட்டுருக்காங்க அதான் கிருஷ்ணான்றது எல்லாமே நேற்று வேலையில சொட் போடும் வீடியோ கால் எல்லாமே அந்த பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணிடுறாங்க ஆனால் அன்றைக்குமே அந்த இடத்துல கவிதா சாக்கினி தம்பியாக நின்று இன்னும் களை கட்டி இருக்கும் என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த கண்டியாட்டம் இருக்குதானே அது வந்து வேற லெவல் அதுதான் மிஸ் பண்றோம்னு யோசிக்கிறோம் உண்மையிலே அதுவும் மாதிரி இருந்ததுன்னா சும்மா வேற லெவல் என்ன இங்க கண்டியாட்டம் பாட்டை போட வீடியோ இப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கேட்க மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்